சில விஷயங்களை நம்ம முயற்சி பண்ணா அதை அடைஞ்சிடலாம். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சா பாஸ் ஆயிடலாம்ப்பா. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி இதை செஞ்சா இது நம்ம கிடைச்சிருப்பா. சில விஷயங்கள் முயற்சியால் அடைய முடியும், சில விஷயங்கள் நம்முடைய உழைப்பால் அடைய முடியும். சில விஷயங்கள் நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம், ஒரு விஷயத்தை நினைக்கிறோம், நம்முடைய அதுக்காக வேண்டி கடுமையா முயற்சிக்கிறோம், உழைக்கிறோம். முயற்சியாலும் உழைப்பாலும் நம்ம அடைஞ்சிடலாம். ஆனா சில விஷயங்கள் சாத்தியமே இருக்காது. நமக்கெல்லாம் இது கிடைக்குமா அப்படின்னு சாத்தியமே இருக்காது. வந்து பாருங்க, நான் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். இந்த 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு நான் பெரிய ஒரு 2 கோடிக்கு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன். இது சாத்தியமா? சாத்தியம் இல்லை. அப்படித்தானே? நான் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன்னு வைங்களேன், ஒரு பெரிய ஒரு ஃபார்ச்சுனர் கார் ஏதாவது வாங்க நம்ம ஆசைப்படுறேன். இது சாத்தியமா? சாத்தியம் இல்லை. வீட்டு செலவுக்கே முழுவதுமாக போயிடும். இது சாத்தியம் இல்லை. இப்படி சில விஷயங்கள் முயற்சி பண்ணி அடைஞ்சிடலாம், உழைச்சி அடைஞ்சிடலாம். சில விஷயங்கள் நமக்கு சாத்தியமே இல்லைன்னு தோணும், சாத்தியமே இல்லை அப்படின்னு தோணும். இப்படி சாத்தியம் இல்லாததை நாம் அடைவதற்கு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் இந்த தஸ்பீகை நீங்க தொடர்ந்து ஓதுனா எது சாத்தியம் இல்லையோ அது உங்களுக்கு சாத்தியமாகும். நீங்க கவனிங்க, நல்ல கவனிங்க. அதாவது ஒருத்தர் மீன் வயிற்றுக்குள்ள போனாராம், 40 நாள் இருந்தாராம், வெளியே வந்தாராம், உயிரோட எஞ்சி போனாராம். நம்புற மாதிரி இருக்கா? யாரா நம்புவோமா? இது ஒரு கட்டுக்கதைன்றுவோம். இது சாத்தியமா? சாத்தியம் இல்லைங்க. ஆனா நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றுக்குள்ள போனாங்க. போய் குர்ஆன் சொல்லக்கூடிய ஹக்கான வரலாறு, மீன் வயிற்றுக்கு போனாங்க. மீன் வயிற்றுக்கு போயிட்டு 40 நாள் இருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள் என்றால் இது சாத்தியமாக்கி காமிச்சான். எதை கொண்டுன்னா லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். இந்த தஸ்பீஹினுடைய பரக்கத் சாத்தியம் இல்லாததையும் அல்லாஹ் சாத்தியமாக்கி காமிச்சான். மீன் வயிற்றுக்கு இருந்து வெளியே வரதெல்லாம் சாத்தியம் இல்லதான், ஆனா தஸ்பீஹை கொண்டு அல்லாஹ் சாத்தியமாக்கி காமிச்சானா இல்லையா? அதனால சில பேர் அறிவுல குறைவா இருப்போம், விளக்கத்துல கம்மியா இருப்போம். நம்மளாம் பாஸ் ஆயிரோமா அப்படின்னு நமக்குலாம் இது சாத்தியமா அப்படின்னு நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மைலாம் வரும் பொழுது நீங்க அந்த நேரம் என்ன செய்யுங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்று நீங்க தொடர்ந்து ஓதுங்க. எது சாத்தியம் இல்லையோ அது அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியமாக்கி கொடுப்பான். நைனுவா அப்படின்னு ஒரு நகரம். நைனுவான்னா இன்றைக்கு ஈராக், அந்த ஈராக் இருக்கக்கூடிய இன்றைக்கு ஈராக்ல நைனுவா என்று அப்போ கிட்டத்தட்ட 3000 வருடங்களுக்கு முன்பாக ஒரு நகரம் இருந்துச்சு. அந்த நகரத்து மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னா முஷ்ரிக்கீன்கள், இணை வைக்கக்கூடிய மக்கள், காஃபியர்கள், சிலையை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க நைனுவா மக்கள். இப்போ ஒரு ஊர் மக்கள், ஒரு நாட்டினுடைய மக்கள் சிலை வணக்கத்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்புவான். அப்படி நைனுவா மக்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். இப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா நைனுவா மக்களுக்கு தூதராக அனுப்பினார். தூதராக அனுப்பி அந்த மக்களை நேர்வழிப்படுத்தணும் அப்படின்னு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வஹி அறிவிச்சான். இப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அந்த நைனுவா மக்களுக்கு தௌஹீதை எடுத்து சொன்னாங்க. அல்லாஹ் ஒருவனை வணங்குங்க அப்படின்னு அல்லாஹுவை பத்தி அந்த நபி எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த நாட்டினுடைய மன்னன்ட்டை எடுத்துட்டு போய் சொன்னாங்க. ஆனா எந்த மக்களும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌஹீத் பிரச்சாரத்தை ஏத்துக்கவும் இல்லை. அதற்கு மாறா என்ன செஞ்சாங்கன்னா, அந்த நாட்டினுடைய மன்னன் என்ன செஞ்சுட்டான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கொண்டு போய் ஜெயில அடைச்சிட்டான். கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி ஜெயில தூக்கி போட்டுட்டான். ஜெயில போட்டது மட்டும் இல்லாம என்ன செஞ்சான்னா, தண்ணியும் கொடுக்க கூடாது, உணவும் கொடுக்க கூடாது. யாருக்கு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தண்ணியும் கிடையாது, உணவும் கிடையாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டு ஜெயில தூக்கி போட்டான். ஜெயில போட்டதுக்கு பிறகு 4 நாள் கழிச்சு அந்த அரசன் சொல்றான், அந்த யூனுஸ் என்ற தூதர் என்ன ஆனாரு போய் பாருங்க, தன்னுடைய காவலாளிகளுக்கு எல்லாம் கட்டளை இடுறான். அப்ப காவலாளிகள்லாம் போறாங்க. காவலாளிகள்லாம் போய், ஏன்னா 4 நாள் தண்ணி இல்லை, உணவு இல்லை அப்படின்னா எந்த நிலைமையில இருக்கணும், ஒண்ணு செத்து போயிருக்கணும், அப்படி இல்லைன்னா மயக்கமாய் கடந்திருக்கணும். ஆனா அந்த காவலாளிகள் உள்ள போய் பார்க்கும் பொழுது, உள்ள போய் பார்க்கறாங்க, அவர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் திடகார்த்தமா இருக்கிறாரு, முன்ன இருந்ததோட நல்ல சுறுசுறுப்பா இருக்காரு. இப்ப இவங்களுக்கு பார்த்தவொன்னு ஆச்சரியம். அந்த 2 காவலாளிகளுக்கும் பார்த்த ஆச்சரியத்துல கேட்டாங்க, என்னப்பா உனக்கு தண்ணி இல்ல, உணவு இல்ல, எதுவுமே நான் உங்களுக்கு தரல, ஜெயில் எல்லாமே பூட்டப்பட்டிருக்கு, எங்கேயும் எகிரி குதிச்சு போய் எதையும் போய் நீ சாப்பிட்டுருக்க முடியாது, யாரும் இந்த ஜெயில் உள்ளக்க எதையும் தந்திருக்க முடியாது, நீ எப்படி இவ்வளவு ஆரோக்கியமா இருக்க தண்ணி குடிக்காம சாப்பிடாம என்று கேட்கும் பொழுது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, எனக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலிருந்து பானங்களையும் உணவுகளையும் வணங்குகிறான் என்று சொன்னாங்க. அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து என்ன செஞ்சிருக்கான், யூனுஸ் நபிக்கு கொடுத்திருக்கான். இதை கேட்ட அந்த காவலாளிகளுடைய மனசு அப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பக்கம் அப்படி திரும்புது. அது என்ன சொர்க்கத்திலிருந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு, ஆச்சரியமா இருக்கு.
அப்படின்னு திரும்பின உடனே அவங்க காவலாளிகள் யூனுஸ் நபியை பார்த்து கேட்டாங்க, இது மாதிரி ஒரு பாக்கியங்கள் எங்களுக்கு கிடைக்குமா என்று கேட்டாங்க. அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கோங்க, சத்திய மார்க்கத்துக்கு நீங்க வந்துருங்க, இது என்ன, இதை விட பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு தருவான் என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காவலாளிகிட்ட தௌஹீதை பத்தி சொல்லும் பொழுது அந்த 2 காவலாளிகள் தன்னுடைய குடும்பத்தோடு இஸ்லாத்தில் இணைஞ்சுக்கிட்டாங்க. இந்த செய்தி கேள்விப்பட்ட மன்னர், அந்த நாட்டினுடைய அரசன் என்ன செஞ்சான், இப்படி போய்கிட்டு இருந்தா நம்முடைய ஆட்சிக்கு ஆபத்து வந்துரும்னு யூனுஸ் நபியை கொலை செஞ்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கொலை பண்ணிடணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு அங்க உள்ள சில அமைச்சர்கள்லாம் அந்த மன்னர்கிட்ட ஆலோசனை சொல்றாங்க. இங்க பாருங்க, அதாவது 2 நாள் தண்ணி இல்லாம கடந்திரு, 4 நாள் தண்ணி இல்லாம கடந்திருக்காரு, 4 நாள் உணவு இல்லாம கடந்திருக்காரு, ஒண்ணு செத்துருக்கணும், அல்லது மயக்கம் போட்டு விழுந்திருக்கணும், அல்லது மயக்க நிலையில ஏதாவது ஒரு அவருக்கு ஆயிருக்கணும். ஆனா எந்த சுறுசுறுப்பா இருக்காரு, அதனால அவருடைய இறைவன் அவருக்கு உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இப்ப கொலை செய்யணும் முடிவு எடுத்துட்டீங்கன்னா இது நமக்கு பெரிய ஆபத்தாக வந்து முடிஞ்சிடும், அதனால கொலை செய்ய வேணாம், ஊரை விட்டு துரத்தி அடிச்சிருவோம் அப்படின்னு அந்த மன்னர்கள்லாம் ஆலோசனை கொடுக்குறாங்க. அப்ப அந்த அமைச்சர்கள்லாம் ஆலோசனை கொடுக்குறாங்க. இப்ப அந்த அரசன் என்ன செஞ்சான், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த ஊரை விட்டு துரத்தி அடிச்சிட்டான். வெளியே போங்க, ஊரை விட்டு வெளியே போங்க, எங்கேயும் போங்கன்னு அடிச்சிட்டான். அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊரை விட்டு வெளியேறி போயிட்டாங்க. வெளியேறி போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட 2 வருஷம் சொல்றாங்க, சில பேர் 3 வருஷம் சொல்றாங்க, 2-3 வருஷங்கள் கழிச்சு மறுபடியும் அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கிறான். நீங்க மறுபடியும் நைனுவாக்கு போங்க, நைனுவாக்கு போய் அங்க போய் சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது மறுபடியும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து மக்களுக்கு மத்தியில தௌஹீதை எடுத்து பிரச்சாரம் செய்யறாங்க. பிரச்சாரம் செய்யும் பொழுது நிறைய நபர்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திட்டுறாங்க, ஏசுறாங்க, பழிச்சு பேசுறாங்க, நிறைய இடையூறுகள் வந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கல்லால அடிச்சு காயப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு நிலை வரும் பொழுது கிட்டத்தட்ட 7 வருஷம் தௌஹீதை சொன்னாங்க. 7 வருஷம் தௌஹீதை சொல்லி சொல்லி இஸ்லாத்துக்கு வந்த நபர்கள் மொத்தம் எத்தனை பேர்னா 2 மக்கள் தான். 2 பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. அந்த 2 பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்தும் கூட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌஹீது பிரச்சாரத்தை நிப்பாட்டவே இல்லை. கல்லால் அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, ஏசுறாங்க, எவ்வளோ வழிகள் அவங்களுக்கு கொடுத்தாலும் தௌஹீது பிரச்சாரத்தை விடாம தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, நீங்க இதற்கு அப்புறமும் நீங்க இஸ்லாத்துக்கு வரலன்னா, இஸ்லாத்துக்கு வரல, மார்க்கத்தை நீங்க ஏத்துக்கல அப்படின்னா என்ன ஆயிரும்னா உங்களுக்கு வானத்துல இருந்து நெருப்பு மழை பொழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய அதாபு வந்துடும், வானத்துல இருந்து நெருப்பு மழை அல்லாஹ் இறக்கிடுவான், எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க. இதை கேட்ட மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா அல்லாஹ்வை கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது, உங்க அல்லாஹ்வா என்ன அதாப இறக்கிடுவாரா அப்படின்னு அல்லாஹ்வை கிண்டல் பண்ணாங்க. இப்ப அல்லாஹ்வை கிண்டல் பண்ண ஆரம்பிச்ச உடனே நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை எவ்வளவு வேணாலும் அடிச்சாங்க, திட்டினாங்க, அதெல்லாம் தாங்கிட்டாங்க. நபியாக இருந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை திட்டின உடனே, அல்லாஹ்வை ஏசின உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபம் புத்துக்கிட்டு வந்துட்டு. பொதுவா எல்லா நபிமார்களுக்கும் ஒரு காசான குறிப்பிட்ட ஸ்பெஷலான ஒரு துவா இருக்கும். எல்லா நபிமார்களுக்கும் இந்த உலகத்துல வந்த எல்லா நபிமார்களும் அந்த துவாவை கேட்டு முடிச்சிட்டாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை அழிக்கக்கூடிய அந்த நைல் நதியில ஃபிரௌனை அழிக்கக்கூடிய நேரத்துல அந்த துவாவை கேட்டு ஃபிரௌனை அழிச்சாங்க. அது போல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அது போல உலகத்துல வந்த எல்லா நபிமார்களும் அவங்களுக்கென்று குறிப்பிட்ட துவா, ஸ்பெஷலான துவா என்று அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருப்பா. அந்த துவாவை எல்லாரும் கேட்டு முடிச்சாச்சு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான் அந்த துவாவை இன்னும் வரைக்கும் கேட்காம வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, நாளை மறுமையில அல்லாஹு தாலா தன்னுடைய உம்மத்தை சோதிக்கும் பொழுது, ஏதாவது ஒரு நிலைமை வரும் பொழுது தன்னுடைய உம்மத்துக்காக வேண்டி அந்த துவாவை நான் கேட்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அப்ப எல்லா நபிமார்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட துவா இருக்கு. அந்த துவாவை கேட்ட உடனே அந்த துவா உடனே கபூல் ஆகும். அப்படி ஒரு துவா இருக்கு. அந்த துவா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வை கிண்டலா இவங்க பேசின உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கையேந்தி, யா அல்லாஹ் இவர்களை சும்மா விட்டுறாத, இவர்களுக்கு நெருப்பு மலையை இறக்கி இவர்களுக்கு அதாபு கொடுத்துரு அப்படின்னு என்ன செஞ்சுட்டாங்க, துவா செஞ்சுட்டாங்க. துவா செஞ்சுட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊரை விட்டு போயிட்டாங்க. போகும்போது என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, உங்களுக்கு 40 நாள் அவகாசம். எத்தனை நாள்? 40 நாள் அவகாசம். 40 நாளுக்குள்ள நீங்க இஸ்லாத்துக்கு வரல அப்படின்னா 40வது நாள் வானத்திலிருந்து நெருப்பு மலை உங்களுக்கு பொழியும், அதை நீங்க எதிர்பாருங்க அப்படின்னு ஊரை விட்டு கிளம்பிட்டாங்க. ஊரை விட்டு கிளம்பி ஒரு குகையில போய் அல்லாஹை வணங்கி தஸ்பீஹ் செஞ்சு வணக்க வழிபாடுகளை ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் நான் அந்த மக்களை அழிக்குன்னு கேட்கல,
என்ன எவ்வளவு திட்டினாங்க, என்ன எவ்வளவு அடிச்சாங்க, கல்லால் அடிச்சாங்க. ஆனா உன்னை கேலி கிண்டலாக பேசும் பொழுதுதான் நான் இந்த துவாவை செய்யக்கூடிய நிலைமை வந்துச்சு. அவர்களை விட்டுறாத, அவர்களை அழிச்சிரு என்று குகையில வச்சும் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்யறாங்க. இப்படி துவா செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது 40 நாள் அவகாசம். 40 நாள் கடந்து ஒவ்வொரு நாளா கடந்து போகுது. கடந்து போய் கடைசியில் 39வது நாள் வந்துட்டு, ஆனா யாருமே என்ன செய்யல, நைனுவா மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் வரவே இல்லை. 39வது நாள் இரவு அவர்களுக்கு மனசுல ஒரு பயம் ஏற்படுது. ஒருவேளை யூனுஸ் சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்னு அந்த பயத்தோட எல்லாரும் தூங்குறாங்க. எல்லாரும் தூங்குனதுக்கு பிறகு காலையில விடியுது. காலையில விடிஞ்ச உடனே அதாபு வரும். காலையில எல்லாருக்கும் மன்னன் அரசன் முதற்கொண்டு பயந்து நடுங்கிறான். ஒருவேளை நடந்துருமோ, ஒருவேளை நடந்துருமோ என்ற பயம் உள்ளத்துல ஒரு பக்கம் இருக்குது. நாங்க இஸ்லாத்துக்குலாம் வர முடியாது என்ற ஒரு திமிரும் அவர்கள்ட்ட இருக்குது. இந்த ரெண்டுக்கு மத்தியில காலை விடியுது. காலை விடியும் பொழுது ஒரு குளிர்ந்த காற்று ஒண்ணு அடிக்குது. அதாவது தானே வரணும், ஆனா குளிர்ந்த காத்து காலையிலேயே அடிக்குது. இப்ப மக்கள்லாம் பார்த்தாங்க, யூனுஸ் 40வது நாள் அதாபு வரும்னு சொன்னாரு, ஆனா அந்த அதாபுக்கு வேதனைக்கு மாற்றமாக குளிர்ந்த காத்து அடிக்குதே அப்படின்னு மக்கள் எல்லாம் சொன்னாங்க, யூனுஸ் ஒரு பொய்யர், யூனுஸ் பொய் சொல்லிட்டாரு. அரசன் உடனே கட்டளையிட்டான், அந்த யூனுஸை புடிச்சிட்டு வாங்க, ஒரு குரூப் அனுப்பி அந்த யூனுஸை புடிச்சிட்டு வாங்க, அவரை நம்ம கொலை செய்யணும். ஏன்னா அந்த நைனுவா நாட்டினுடைய சட்டம் எப்படின்னா, ஒருத்தர் பொய் சொல்லி அது நிரூபணம் ஆயிடுச்சுன்னா அவரை கொலை செஞ்சிடணும். அதான் அந்த நாட்டினுடைய சட்டம் இருந்துச்சு. இப்ப யூனுஸை புடிச்சிட்டு வாங்க, அவர் அதாபூர்னு சொன்னாரு, அதாபுக்கு மாற்றமாக ஒரு குளிர்ந்த காற்று அடிக்குது, நீங்க யூனுஸை புடிச்சிட்டு வாங்க, கொலை செய்யணும் அப்படின்னு அரசன் கட்டளையிட்டான். சரி, அப்படியே அந்த அந்த குளிர்ந்த காத்து கொஞ்ச நேரம் ஆக ஆக அப்படியே சூடாகுது. குளிர்ந்த காத்து என்ன ஆகுது, அப்படியே உஷ்ண காத்தாக மாறுது. உஷ்ண காத்தாக மாறி வெப்பமாக அது மாறி எல்லாருக்கும் மத்தியில உடம்பு சுட ஆரம்பிச்சு அந்த காத்து தான் வெப்பமாக மாறுன்னு பார்த்தா மேகங்கள்லாம் நெருப்பாக மாறுது. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அரசனுக்கு தோணிட்டு, ஒருவேளை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது உண்மைதான் போல என்று அந்த நாட்டினுடைய எல்லா மக்களையும் தன்னுடைய அரண்மனைக்கு அழைச்சான். எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னா, நபி யூனுஸ் சொன்னது உண்மைதான், நம்ம தான் தவறு செஞ்சிட்டோம், அல்லாஹ்வினுடைய அதாபு வரப்போகுது, நம்ம எல்லாரும் என்ன செய்யும், அல்லாஹ்விடத்துல மன்றாடி அழுது கெஞ்சி அவனிடத்துல தௌபா செய்யும் என்று அந்த மக்களுக்கு அந்த அரசன் அழைப்பு விடுத்தான். எல்லா மக்களும் வந்தாங்க. வரலாற்றுல எழுதுவாங்க, எந்த அளவுக்குன்னா அவங்க வீட்டுல உள்ள ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாங்களாம், எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்துட்டாங்க. அது போல சின்ன பிள்ளைகள், பால்குடி பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு மைதானத்துல வச்சு அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சு கத்தி கதறி அழுது கொண்டு இருக்கிறாங்க. வானத்தினுடைய அந்த நெருப்பு மறையவே இல்லை. இவர்கள் அழுகிறாங்க, தௌபா செய்யறாங்க, செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அல்லாஹ்வினுடைய இரக்க குணம், அவன் அர்ஹமர் ராஹிமீன், இரக்க குணத்துக்கெல்லாம் சிறந்த இரக்க குணமானவன், அவன் என்ன செஞ்சான், அந்த வானத்தினுடைய அந்த வெப்பத்தை எல்லாம் போக்கி அந்த வெப்ப காத்துலாம் நகண்டு குளிர் காத்து மறுபடியும் வீச ஆரம்பிச்சிட்டு. அப்ப இந்த மக்கள்லாம் உணர்ந்துகிட்டாங்க, யூனுஸ் சொன்னது உண்மைதான், நம்ம எல்லாரும் ஒரே இறைவனான அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வோம் என்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமாவை முழிந்து அவர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இந்த செய்தி, அதாவது 40வது நாள் அதாபு வரணும் அப்படின்னு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சுட்டாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நம்பிக்கை என்ன, நம்ம துவா செஞ்சுட்டோம், அதாபு அங்க வந்திருக்கும் அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கை. ஆனா இங்கு இவர்கள் அதாபிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் என்ற செய்தி நபி யூனுஸுக்கு தெரியாது. அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சரி நைனுவா மக்கள் அழிஞ்சிருப்பாங்க, சரி என்னன்னு போய் பார்ப்போமே அப்படின்னு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஊர் ஓரத்துல இருந்து பாக்குறாங்க. அந்த ஊர் அப்படிதான் இருக்கு, எல்லா மக்களும் சிரிச்சு பேசி நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதை பார்த்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மீது சின்ன ஒரு வருத்தம் ஏற்பட்டுச்சு. சின்ன ஒரு வருத்தம், அல்லாஹுக்கு நபி மாறு செய்ய மாட்டாங்க, அல்லாஹ் மீது ஒரு சின்ன வருத்தம். ஏன்னா அந்த மக்கள் இஸ்லாத்துக்கு வரல, அந்த மக்கள் அல்லாஹுவை கேலி கிண்டல் பண்ணாங்க, யூனுஸ் நபி துவா செஞ்சாங்க அவர்கள் அழியணும் என்று, ஆனா அந்த மக்கள் அழியல. அப்ப யார் மேல வருத்தம் வருதுன்னா அல்லாஹ் மேல ஒரு சின்ன வருத்தம் வந்து அவங்க என்ன செய்யறாங்க, ரொம்ப தூரம் நடந்து போறாங்க, ஊரை விட்டு ரொம்ப தூரம் நடந்து போறாங்க. ரொம்ப தூரம் நடந்து போய் திஜ்லா நதிக்கரையில போய் நிக்கிறாங்க. அங்க ஒரு கப்பல் வருது. அந்த கப்பல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது அபுகா இலல் ஃபுல்கில் மஷ்ஹூன், நிரப்பப்பட்ட கப்பல், மக்கள்லாம் நிரம்பி இருக்கிறாங்க. அந்த நிரப்பப்பட்ட கப்பல்ல நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பல்ல ஏறிட்டாங்க. கப்பல்ல ஏறிட்டு நடுக்கடல்ல அந்த கப்பல் போயிடுச்சு. நடுக்கடல்ல போய் கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு அந்த கப்பலுக்கு ஒரு ஆபத்து, அலைகள்லாம் கடல் அலைகள்லாம் கொதிக்குது, ஒரு சுனாமி மாதிரி புயல் காற்றெல்லாம் அடிக்குது. இந்த நேரத்துல அந்த கப்பல்ல உள்ள மக்கள்லாம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ரொம்ப முகப்பத்தா இருந்தாங்க. ஏன்னா யூனுஸ் நபியுடைய முக தோற்றம் அழகான தோற்றம்,
ஒருத்தவங்களை பார்த்தாலே தெரியும், பார்த்தாலே அவன் நல்ல பையன்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? அது மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய முகத்தோற்றம் அவ்வளவு அழகானது. அந்த கப்பல் உள்ள எல்லா மக்களுமே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த உடனே இவர் நல்லவர் என்று விளங்கிட்டாங்க. அப்போ நடுக்கடல், புயல் அடிக்குது, காத்தடிக்குது, கப்பல்லாம் அப்படியே அலும்ப ஆரம்பிச்சுட்டு, இந்த நேரத்துல நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பல் உள்ள எல்லா மக்களுக்கும் சொன்னாங்க, இந்த கப்பல்ல ஒரு குற்றவாளி இருக்கிறான், அந்த குற்றவாளி இந்த கப்பல்ல இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு ஆபத்து ஏற்படும். அதனால அந்த குற்றவாளி இந்த கப்பல்ல இருந்து வெளியாகிட்டன்னா இந்த கப்பலுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான் அப்படின்னு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்ப அந்த மக்கள்லாம் கேட்டாங்க, அந்த குற்றவாளி யார் என்று கேட்டாங்க. அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த குற்றவாளி நான் தான் என்று சொன்னாங்க. நீங்க எப்படி குற்றவாளி ஆக முடியும்? உங்களை பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி இருக்கு. அந்த கப்பல்ல உள்ள மக்களுக்கு நம்பவே முடியல. ஏன்னா பார்க்க நல்ல மனுஷனா இருக்காரு, இவர் எப்படி குற்றம் செஞ்சிருப்பாரு? அப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய இறைவனை விட்டு வருத்தப்பட்டு நான் திரும்ப வந்துட்டேன். ஏன்னா அல்லாஹுடைய நாட்டம் என்பது நாட்டம் தான். அவனுடைய நாட்டத்தை பொருந்திக்காம அல்லாஹ் மீது வருத்தப்பட்டு நான் ஊரை விட்டு கிளம்பி வந்துட்டேன். என்னுடைய நுபுவத்துடைய பணியை செய்யாம நான் வந்துட்டேன். அப்போ நான் தான் குற்றவாளி, என்ன இந்த கடல்ல தூக்கி வீசிருங்க அப்படின்னு அந்த கப்பல்ல உள்ள எல்லா மக்கள்கிட்டையும் சொல்றாங்க. அப்ப அந்த மக்கள்லாம் சொன்னாங்க, இல்ல இல்ல, உங்களை நாங்க வீச மாட்டோம், நீங்க பார்க்க நல்லவரமா இருக்கீங்க, உங்களுக்கு பதிலா எங்கள்ல ஒரு ஆள் குதிக்கிறோம்னாங்க. அந்த அளவுக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவ்வளவு முஹப்பத், அவ்வளவு பிரியம் அந்த மக்களுக்கு ஏற்பட்டுட்டு. இப்படி இருக்கும் பொழுது அந்த கப்பல் உள்ள மக்கள் யாருமே நம்பல. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க சீட்டு குலுக்கி போட்டு பாருங்க. சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கும் பொழுது என்னுடைய பெயர் வந்தால் இந்த கப்பல்ல இருந்து நான் இந்த கப்பல்ல இருந்து குதிச்சிருவேன் அப்படின்னு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஸாஹம, சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தார்கள். முதல் தடவை குலுக்கி போடுறாங்க, நபி யூனுஸுடைய பேர் வருது. ரெண்டாவது தடவை குலுக்கி போடுறாங்க, நபி யூனுஸுடைய பேர் வருது. மூணாவது தடவை குலுக்கி போடுறாங்க, மறுபடியும் நபி யூனுஸுடைய பேர் வருது. இப்படிப்பட்ட நிலைமையில ஃபகான மினல் முதஹலீன், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட நிலைக்கு ஆனானார்கள் என்றால், அந்த கப்பலில் இருந்து எரியப்படக்கூடியவர்களாக, தூக்கி வீசப்படக்கூடியவர்களாக அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருக்கடிக்கு ஆளான பொழுது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபல்தகமஹு, அந்த கப்பலில் இருந்து குதித்தார்கள். குதித்தவுடன் ஃபல்தமஹுல் ஹூத், உடனே ஒரு திமிங்கிலம் வந்து அவங்கள முழுகிட்டு. கப்பல்ல இருந்து குதிக்கிறாங்க, ஒரு திமிங்கிலம் வந்து என்ன செஞ்சுட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முழுங்கின உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த திமிங்கிலத்துடைய வயிற்றுக்கு போயிட்டாங்க. வயிற்றுக்கு போனதுக்கு பிறகு கிட்டத்தட்ட அந்த திமிங்கிலத்தை பத்தி தஃப்சீர் உலமாக்கள் சொல்லுவாங்க. அந்த திமிங்கிலம் எப்படிப்பட்டதுன்னா, அதாவது கிட்டத்தட்ட 40 நாள் அந்த திமிங்கிலத்துடைய வயிற்றுல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்திருக்காங்க. 40 நாள். அந்த 40 நாள் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கடலில் உள்ள எல்லா, உலகத்துல என்னென்ன கடல் பரப்புகள் இருக்கோ எல்லா கடல் பரப்புகளையும் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றுக்குள்ள இருந்து பார்த்தாங்களாம். அந்த மீன் எப்படிப்பட்டதுன்னா, மீன் வயிற்றுல இருந்து பார்த்தா கண்ணாடி மாதிரி அந்த கடல்வாழ் உயிரினங்களை பார்க்கலாமா. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு மீனுடைய வயிற்றுல நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹினுடைய நாட்டப்படி அந்த மீன் ஒழுங்கிச்சு. மீனுடைய வயிற்றுக்கு போனதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 40 நாள் அந்த வயிற்றுல தான் இருந்தாங்க. 40 நாள் அந்த வயிற்றுல என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, அந்த 40 நாளும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இது நாதா, அவர்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை அழைத்தார்கள். ஃபி லுடுமாத், 3 இருள்களிலிருந்து அழைத்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 3 இருள்கள்னா என்ன? கடலுடைய இருட்டு. கடல் இருக்கு பாத்தீங்களா, ஏன்னா அடி கடல், மேலதான் வந்து சூரிய வெளிச்சங்கள் இருக்கும். கடலுக்கு அடியில சூரிய வெளிச்சங்கள் வராது. அப்ப கடலினுடைய இருள் முதலாவது. ரெண்டாவது இருளினுடைய இருள், அடியில இருட்டு இருக்கு அந்த இருள். மூணாவது மீன் வயிற்றுல ஒரு இருட்டு இருக்கும் அந்த இருள். இப்படி 3 இருளுகளுக்கு மத்தியில் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றுல இருந்தாங்க. மீன் வயிற்றுல இருந்து அவர்கள் சுஜூதுல இருந்தபடியே 40 நாளும் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த, யா அல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் உன்னை தவிர யாரும் இல்லை, இல்லா அன்த சுப்ஹானக, நீதான் பரிசுத்தமானவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் தான் அநீதி செய்து விட்டேன் யா அல்லாஹ் என்று 40 நாட்கள் சுஜூதுல இருந்து இந்த தஸ்பீஹை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்படி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேல 40 நாள் கடந்து 40வது நாள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மீன் என்ன செஞ்சிட்டுனா, ஃபநபதஹு பில் அராஇ, அந்த மீன் ஒரு வெட்ட வெளியில போய் கக்கிட்டு, 40 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வெட்ட வெளியில போய் கக்கிட்டு, அந்த நேரத்துல ஃபஹுவ சகீம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி மாறிட்டாங்கன்னா, மீன் வயிற்றுல இருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு ஒரு நோயாளியாக மாறிட்டாங்க. இந்த சகீம் என்ற வார்த்தைக்கு தஃப்சீர் என்ன இருக்குன்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முடியெல்லாம் காணா போயிடுச்சு, முடியெல்லாம் விழுந்துட்டு,
மீசெல்லாம் விழுந்துட்டு, அது போல தாடிகள்லாம் உருந்துட்டு, எல்லாமே உடம்புல எந்த இடத்துலயும் முடி இல்லை. அப்படின்னா என்ன நோய்? கேன்சர். கேன்சருக்கு தான் என்ன செய்யும்? முடி கொட்டிரும். கேன்சருக்கு தான் என்ன செய்யும்? உடம்புல உள்ள முடிகள்லாம் இருக்காது. நீங்க கேன்சர் பேஷண்ட்டை பார்த்தா தெரியும், மொட்டை போட்டிருப்பாங்க. காரணம் என்னன்னா முடி அவங்களுக்கு உதிர்ந்துரும். இந்த இடத்துல என்ன நோய் என்று நவீன அறிஞர்கள் என்ன சொல்றாங்க? சகீம் என்றால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கேன்சர் போன்ற ஒரு நோய் ஏற்பட்டுச்சு, மீனுடைய வயிற்றுல இருந்து வெளியே வந்த உடனே. இப்ப இந்த நேரத்துல அல்லாஹு தாலா அந்த மீனை கக்க வச்சான். கரையில அவங்க மூச்சு பேச்சு இல்லாம படுத்துட்டாங்க. அவங்களுக்கு மயக்கமே தெரியல. கிட்டத்தட்ட 40 நாள் கரைக்கு வந்து மயக்கமாக இருந்தாங்கன்னு சொல்றாங்க இமாம்கள். இப்ப அந்த நேரத்துல அலைஹி ஷஜரத்தன் மின் யக்தீன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுற்றி சுரக்காய் கொடிகளை அல்லாஹ் விளைவிச்சான். குர்ஆனுடைய வார்த்தை. யக்தீன்னா சுரைக்காய், சுரைக்காய் செடிக்கு சொல்லுவாங்க. அந்த சுரக்காய் செடி என்ன செஞ்சுச்சு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுத்தி வளர்ந்துச்சு. இப்ப இந்த வார்த்தையை நான் பார்த்த உடனே கூகுள்ல நான் இன்னைக்கு சர்ச் பண்ணேன். எனக்கு இதுக்கு முன்னாடி வர தெரியாது. நீங்க சர்ச் பண்ணா உங்களுக்கு தெரியும். சுரக்காயை பத்தி நான் சர்ச் பண்ணும் பொழுது சுரக்காய் என்பது கேன்சருக்கு மருந்துன்னு போட்டிருக்கான். சுரக்காய் என்பது கேன்சருக்கு மருந்து. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சகீம் என்ற கேன்சருடைய நோய் வந்துச்சு. அதுக்கு மருந்தாக அல்லாஹு தாலா சுரக்காய் செடியை சுத்தி அல்லாஹ் வளர வச்சான். இன்னைக்கு ஆய்வுல கண்டுபிடிக்கிறான் சுரக்காய் வந்து கேன்சர் நோய்க்கு மருந்து அப்படின்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்றான். ஆனா கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு முன்னாடி, 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்லிட்டான் சுரக்காய் என்பது கேன்சருக்கு மருந்து என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அப்ப சுரக்காய் செடிகள் வளருது. அந்த செடிகள் வளர்ந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு நிழல் கொடுக்குது. அந்த நிழல்லே கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் 40 நாட்கள் அப்படி நிழல்லே இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு ஆடு வரும். டெய்லி காலையில ஒரு ஆடு ஒண்ணு வரும். அந்த ஆடு வந்து அதுவாகவே அந்த பால் மடியிலிருந்து பாலை சொட்ட விடும். அந்த பால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதட்டு வழியாக அவங்களுக்கு ஆகாரமாக 40 ஆண்டுகள் அல்லாஹு தஆலா ரிஸ்க் அளிச்சான். 40 நாட்கள் அல்லாஹு தஆலா ரிஸ்க் அளிச்சான். இப்படி இருக்கும் பொழுது 40வது நாள் அல்லாஹு தஆலா அந்த சுரக்காய் செடியை கருக வச்சுட்டான். சுரக்காய் செடி கரிஞ்சிட்டு, அப்போ உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவங்களுக்கு முழிப்பு வந்து, உணர்வு வந்து எந்திரிச்சு அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த சுரக்காய் செடி தான் எனக்கு நிழலாக இருந்துச்சு, பாதுகாப்பா இருந்துச்சு, மருந்தாக இருந்துச்சு, இதை காய வச்சுட்டியே என்று அல்லாஹ்விடத்துல கேட்கும் பொழுது இப்ப அல்லாஹு தஆலா சொன்னா, ஒரு சாதாரண சுரக்கா செடியை அழிச்சதுக்கே நீங்க இவ்வளவு வேதனைப்படுறீங்களே, கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள் எனக்காக வேண்டி என்ன தௌபா செஞ்சாங்க. நைனுவா மக்கள் அவங்க தப்பு செஞ்சாங்க. ஆனா தௌபா செய்யும் பொழுது நான் இறக்கப்பட்டு அவர்களை விட்டுட்டேன், அவர்களை மன்னிச்சேன். ஆனா அதுக்கு போய் என் மீது நீங்க வருத்தப்பட்டு போனீங்களே என்று அல்லாஹு தஆலா அவர்கள் செய்த தவறை அல்லாஹ் சுட்டி காட்டி குர்ஆன்ல இந்த வரலாற்றை முடிச்சு வைக்கிறான். அப்ப இந்த வரலாறுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, 2 விஷயங்கள் நம்ம முக்கியமான படிப்படை. முதலாவது என்னன்னா, நம்ம நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கலாம், நிறைய தவறுகள் செஞ்சிருக்கலாம். ஆனா நமக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வரும். எல்லாருக்குமே என்னடா செய்யறது, என்னடா பண்றது அப்படின்னு ஒரு நெருக்கடியான இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும். திடீர்னு வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லாம சீரியஸா இருப்பாங்க, திடீர்னு அர்ஜென்டா பணம் தேவைப்படும், ஏதாவது ஒரு நெருக்கடி ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த நேரத்துல நம்ம கேட்கக்கூடிய துவா இருக்கு பாத்தீங்களா, உடனே அது மக்பூல் ஆகும். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த நைனுவா மக்கள் பாவம் செய்தார்கள், அல்லாஹ்வை மறுத்தார்கள். ஆனா அதாபு வரும் பொழுது, கல்மலை பொழியக்கூடிய அந்த வெப்ப காற்றுகள், வெப்ப மேகங்கள் வரும் பொழுது, அந்த நெருக்கடியில அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சாங்க. அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கிட்டான். அந்த நெருக்கடிகளை அல்லாஹ் நீக்கினான். அது போல நாம் பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு நெருக்கடிகள் வரும்பொழுது அந்த நெருக்கடியில மனம் தரலாம, யார்கிட்டையும் போய் புலம்பாம, அது இதுன்னு போட்டு யோசிச்சுக்கிட்டு நம்ம வேற சிந்தனைக்கு போகாம அந்த நெருக்கடியில் அல்லாஹ்விடத்துல துவா செய்யும் பொழுது அந்த துவா உடனே கபூல் ஆகும் என்பது முதலாவது படிப்பினை. 2வது படிப்பினை என்னன்னா, சில விஷயங்களை நம்ம முயற்சி பண்ணா அதை அடைஞ்சிடலாம். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சா பாஸ் ஆயிடலாம்ப்பா, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி இதை செஞ்சா இது நம்ம கிடைச்சிருப்பா. சில விஷயங்கள் முயற்சியால் அடைய முடியும், சில விஷயங்கள் நம்முடைய உழைப்பால் அடைய முடியும். சில விஷயங்கள் நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம், ஒரு விஷயத்தை நினைக்கிறோம், நம்முடைய அதுக்காக வேண்டி கடுமையா முயற்சிக்கிறோம், உழைக்கிறோம், முயற்சியாலும் உழைப்பாலும் நம்ம அடைஞ்சிடலாம். ஆனா சில விஷயங்கள் சாத்தியமே இருக்காது. நமக்கெல்லாம் இது கிடைக்குமா அப்படின்னு சாத்தியமே இருக்காது. வந்து பாருங்க, நான் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். இந்த 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு நான் பெரிய ஒரு 2 கோடிக்கு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன். இது சாத்தியமா? சாத்தியம் இல்லை. அப்படித்தானே? நான் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன்னு வைங்களேன், ஒரு பெரிய ஒரு ஃபார்ச்சுனர் கார் ஏதாவது வாங்க நம்ம ஆசைப்படுறேன். இது சாத்தியமா? சாத்தியம் இல்லை. வீட்டு செலவுக்கே முழுவதுமாக போயிடும். இது சாத்தியம் இல்லை. இப்படி சில விஷயங்கள் முயற்சி பண்ணி அடைஞ்சிடலாம், உழைச்சி அடைஞ்சிடலாம். சில விஷயங்கள் நமக்கு சாத்தியமே இல்லைன்னு தோணும்.
சாத்தியமே இல்லை அப்படின்னு தோணும். இப்படி சாத்தியம் இல்லாததை நாம் அடைவதற்கு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் இந்த தஸ்பீகை நீங்க தொடர்ந்து ஓதுனா எது சாத்தியம் இல்லையோ அது உங்களுக்கு சாத்தியமாகும். நீங்க கவனிங்க, நல்ல கவனிங்க. அதாவது ஒருத்தர் மீன் வயிற்றுக்குள்ள போனாராம், 40 நாள் இருந்தாராம், வெளியே வந்தாராம், உயிரோட எஞ்சி போனாராம். நம்புற மாதிரி இருக்கா? யாரா நம்புவோமா? இது ஒரு கட்டுக்கதைன்றுவோம். இது சாத்தியமா? சாத்தியம் இல்லைங்க. ஆனா நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றுக்குள்ள போனாங்க. போய் குர்ஆன் சொல்லக்கூடிய ஹக்கான வரலாறு, மீன் வயிற்றுக்கு போனாங்க. மீன் வயிற்றுக்கு போயிட்டு 40 நாள் இருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள் என்றால் இது சாத்தியமாக்கி காமிச்சான். எதை கொண்டுன்னா லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். இந்த தஸ்பீஹினுடைய பரக்கத் சாத்தியம் இல்லாததையும் அல்லாஹ் சாத்தியமாய் காமிப்பான். மீன் வயிற்றுக்கு இருந்து வெளியே வர்றதெல்லாம் சாத்தியம் இல்லதான், ஆனா தஸ்பீஹை கொண்டு அல்லாஹ் சாத்தியமாய் காமிச்சானா இல்லையா? அதனால சில பேர் அறிவுல குறைவா இருப்போம், விளக்கத்துல கம்மியா இருப்போம். நம்மளாம் பாஸ் ஆயிரோமா அப்படின்னு நமக்குலாம் இது சாத்தியமா அப்படின்னு நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மைலாம் வரும் பொழுது நீங்க அந்த நேரம் என்ன செய்யுங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்று நீங்க தொடர்ந்து ஓதுங்க. எது சாத்தியம் இல்லையோ அதை அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியமாக்கி கொடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் இந்த தஸ்பீகை ஓதி துஆ செய்கிறாரோ, சஹீஹான செய்தி, இந்த தஸ்பீகை ஓதி யார் துஆ செய்கிறாரோ அந்த துஆ என்பது மக்பூல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த தஸ்பீக் என்பது அற்புதமான ஒரு தஸ்பீக். உங்களுக்கு என்ன தேவையோ இன்றையிலிருந்து நீங்க முடிவு பண்ணுங்க. நம்ம துஆ செய்யும் பொழுது முதல்ல லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்று நம்ம இந்த தஸ்பீகை ஓதி துஆ செய்யுங்க. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆவை கபூலாக்குவான். உடனே கபூலாகுன்றது எதிர்பார்க்க கூடாது. கபூலாக வேண்டிய நேரத்துல கபூலாகும், அல்லாஹ் கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுப்பான். அவன் நாட்டம் சிறந்தது. நமக்கு எப்ப நாடுறானோ அது சிறந்த நாட்டமாக இருக்கும், அது சிறந்த நேரமாக இருக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல இந்த தஸ்பீகை நம்முடைய நாவல அதிகமாக சொல்லக்கூடிய நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.